ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அரிசியை வச்சு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக எப்படி பன் தோசையும் அதுக்கு காரசாரமான சிம்பிளான கார சட்னியும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக பச்சரிசி 2 கப் எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். கழுகி சுத்தம் பண்ணியாச்சு. இது கூட வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்திட்டு 4 மணி நேரம் இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கணும். இப்போ நல்லா 4 மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு. அடுத்ததாக அவல் சேர்த்திக்கலாம். 2 கப் அரிசிக்கு 1 கப் அவல் சேர்க்கணும். அவல் இதே மாதிரி நல்லா கழுகிட்டு அதையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அவல் கழுகுறக்குள்ளேயே நல்லா ஊறி வந்துடும். அரிசியை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கங்க. இந்த அரிசி வெந்தயம் 4 மணி நேரம் ஊறினா போதும், நல்லா ஊறிடும். அரிசி நிறையா இருக்கிறதுனால நான் 2 டைமாக இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு அரைக்க போகிறேன். 1 கப் தேங்காய் சேர்த்திக்கலாம். 2 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய், 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த அளவுகள் தான் கரெக்டாக இருக்கும். 2 கப் அரிசிக்கு 1 கப் அவல், 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்ல மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதை அரைச்ச இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்தியாச்சு. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். மாவு அரைச்சோடனையும் நல்லா இப்படி கலந்துக்கங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, அதோட ஒரு பிஞ்ச் அளவில் சோடா உப்பு சேர்த்திட்டு நல்லா இதை கலந்து வச்சுக்க போகிறோம். இந்த டைம்லேயே உப்பு, சோடா உப்பு ரெண்டுமே சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். மாவு அரைச்சோன்னையுமே இப்படி கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா புளிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தோசை சுடும்போது உப்பு, சோடா உப்பெல்லாம் கலந்துக்கங்க. இப்போது 7 மணி நேரம் நல்லா புளிக்கணும் இந்த மாவு. 7 மணி நேரம் கழித்து நான் இப்போ எடுத்திருக்கேன். மாவு நிறையா இருக்கிறதுனால வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு மட்டும் எடுத்து இப்போது தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றினா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு, சோடா உப்பெல்லாம் சேர்த்திட்டதுனால தண்ணி மட்டும் கொஞ்சம் கலந்துட்டு நான் உரமாக வச்சுட்டேன். அடுத்ததாக இந்த தோசைக்கு சிம்பிளாக ஒரு கார சட்னி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 3 பல் பூண்டு எடுத்து கொஞ்சமாக மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு, தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்தி இந்த சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சட்னி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப சிம்பிளான கார சட்னி இது. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை 1 கொத்து. கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். எல்லாமே நல்லா இந்த மாதிரி தாளித்து சட்னியில் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம் சட்னியை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சிம்பிளான சட்னியும் கூட. இப்போது 4 தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா 3 வெங்காயம் சேர்த்திக்கங்க. வெங்காயம் அதிகமாக இருந்தால் இந்த சட்னிக்கு நல்லா இருக்காது. அடுத்ததாக நாம் கலந்து வச்சுருக்கிற மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, அதோட கடலைப்பருப்பு, பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட உங்களுக்கு கேரட், முட்டைக்கோஸ் அதெல்லாம் துருவி சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் தாளித்து எடுத்திருக்கேன். இதை மாவில் சேர்த்திடலாம். மாவில் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு பன் தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி குழியான பேன் எடுத்துக்கோங்க. குழியான பேன் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 கரண்டி மாவு நான் ஊற்றிருக்கேன். நல்லா புஷ்ஷுன்னு பன் மாதிரியே வரும். ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி நல்லா வெந்துடும். பொன்னிறமாக வெந்திருக்கும். அடுத்ததாக திருப்பி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை சுடணும்.
பாருங்கள், நம்ம முட்டையெல்லாம் ஆம்லெட் போடும்போது எப்படி நல்லா பஃபியாக வருமோ அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த தோசை. தேங்காயெல்லாம் சேர்த்து மாவில் சேர்த்து செய்கிறதுனால இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ராகி பன் தோசை, ரவை வச்சு பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற தோசை. இது வந்து மாவு அரைச்சி செய்கிற தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். பன் மாதிரியே இருக்கும் சாப்பிடும்போது. திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி 2-3 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா குக் ஆயிரும். எல்லா மாவுகளையும் இதே மாதிரியே சுட்டுருங்க. தோசைக்கல்லில் வச்சு சுடும்போது நமக்கு இந்த மாதிரி வராது, தோசை மாதிரி தான் வரும். இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. இப்போது நல்ல ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கையில் எடுக்கும்போதே நல்ல சாஃப்டாக இருக்குது. உள்ளெல்லாம் நல்ல ஈவனாக வெந்திருக்கு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உள்ளெல்லாம் மாவு மாதிரி இருக்கும், வெளியில் மட்டும் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டெடுங்க. இந்த சட்னிக்கு இந்த தோசை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி மட்டும் இல்லாமல் தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.